அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு கீழே இருக்குது. மிகவும் கவனம் தேவை. தேவையில்லாத பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் பகைகளும் கணவன் மனைவிய பிரிவுகளும் ஏற்படுத்தக்கூடிய நாள் இது. அதனால் மிகவும் கவனமாக இருக்கணும். உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், ஒரு பெருமை மிகு நாளாகவும், உங்களுக்கு ஒரு வெற்றியை தேடித்தரக்கூடிய நாளாகவும், மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லத்தில் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் மனது அலைப்பாயும், சலனம் எண்ணங்கள் அதிகமாக தோணும். அதனால் கவனம் தேவை. அதனால் பாதிப்பு ஏற்படலாம். அதே போல் விரயங்களும் ஏற்படலாம். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இந்த நாளில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கு தேவையானதை எதுவாக இருந்தாலும் இந்த நாள் நீங்கள் செயல்பட்டு இறங்கினா அதில் 100% வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். கடகராசியை பொறுத்த மட்டும் அற்புதமான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, பரிசுகள் பாராட்டுகள் பெறக்கூடிய நாள், அற்புதமான நாள். நீங்கள் இந்த நாளில் எந்த வேலையை செய்தாலும் அதில் வெற்றி பெறுவீங்க. அற்புதமான நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, நலமான நாள், சுகமான நாள், உள்ளம் மகிழும், கணவன் மனைவிடைய ஒற்றுமை கூடும், பிள்ளைகளிடத்தில் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும், அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை கூடும். அற்புதமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, ஒரு ஆக்கப்பூர்வமான நாள். இந்த நாளில் நீங்கள் ஏதாவது புதிதாக தொழில் தொடங்கினா அதில் ஜொலிக்கலாம், ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம். அற்புதமான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழகுது. எதிர்ப்புகளும் பகைகளும் விரயங்களும் உடல்வாதிகளும் வரக்கூடிய நாள். அதனால் கவனம் தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. தேவையில்லாத தலைவலிகள் போல சிக்கல்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு தொடரும். நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து விழிப்புணர்வு உங்களை காத்துக்கொள்ளலாம். இல்லைனா பெரிய பிரச்சனை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். எந்த ஒரு வேலையை செய்தாலும் உற்சாகமாக வேலை செய்வீர்கள், அதில் ஜெயிச்சு காட்டுவீர்கள். மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து உங்களை பார்த்து அவங்க மிச்ச வேலைகளை கற்றுப்பாங்க. மிகவும் சிறப்பான நாள். உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். கணவன் மனைவி ஒற்றுமையும் அதிகமாக இருக்கும். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவங்களுக்கு உதவியும் அனுதாபமும் ஆதரவும் தேவை. அதனால் வண்டி வாங்கிச்சவங்கள கவனமாக செல்லுங்க, விழிப்புணர்வோடு இருங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்க. மீனராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்கிறீங்களோ அந்த செயல் உங்களுக்கு பிரதிபலிக்கும். கவனமாக இருங்க. இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்க. இந்த விருச்சிக ராசிக்கும் துலா ராசிக்கும் சந்திராசி கவனமாக இருங்க. வண்டி வாங்கிச்சவங்கள விழிப்புணர்வோடு சொல்லுங்க. போக்குவரத்து மூலம் கடைபிடிச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.